ரீசெண்டாக எல்லாரும் PS5 வாங்கணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு காரணம் PS5 இல்லை. அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிடுங்க. 2004 ரிலீஸ் ஆன PSP தான் 90 கிட்ஸுக்கும் இயர்லி 2K கிட்ஸுக்கும் கேமிங் மேலே ஒரு லவ் வர காரணமாக இருந்ததே இந்த PSP தான். நம்மள்ட்ட பல பேர்கிட்ட PSP எல்லாம் வச்சிருக்க மாட்டோம். எங்கேயோ போகிற ரிலேட்டிவ் கிட்ட கிட்ஸு கிட்ட அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளே பார்த்து ஆசைப்பட்டுருப்போம், ஒரு வாட்டியாச்சும் இதை வாங்கி நம்ம விளையாண்டுற மாட்டோமா அப்படின்ட்டு. அந்த காலத்துலேயே 4.3 இன்ச்சு டிஸ்பிளே, ஒய்ஃபை சப்போர்ட்டு, மூவிஸு, ஃபோட்டோஸு எல்லாமே பார்க்குற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பிடிச்ச காட் ஆஃபரு, WWE, GTA, நீட்ஸ் ஃபார் ஸ்பீடு எல்லா கேமுமே அதில் இருந்தது. ஆனால் அப்போ அந்த காலத்திலே அந்த குவாலிட்டி கிடச்சதே ஒரு பெரிய விஷயம். ஒரு நாள் சோனி அந்த PSP கன்சோலை ரிலீஸ் பண்ணுறேன், ரீலான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ கூட உலகத்திலேயே நிறையா ஃபேன் பேஸ் அதை வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. என்னதான் ஃபியூச்சரில் PS5, PS6 அந்த மாதிரிலாம் வந்தாலும் இதுக்கு விதை போட்டது யாருன்னா PSP தான். ஆனால் விதை நான் போட்டது. ஸோ இதுதான் என்றைக்குமே காட் ஆஃப் ஆல் கேமிங் கன்சோலாகவே இருக்குது.